மண் வளம் நீர் வளம் குறைந்து விவசாயத்தை தொடர முடியாமல் விவசாயிகள் பல சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். இந்நிலையில் மண்ணுக்கு மாற்றாக ட்ரீ ரிச் பயோ பூஸ்டர் என்ற கலவையை கோவை வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனம் கண்டறிந்துள்ளது. வெறும் தென்னை நார் கழிவுங்கிறது அதோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஹையாக இருக்குங்க. அதனால் செடிகள் செத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், அதை ஒரு நல்ல ஒரு ஆர்கானிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை அந்த 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 எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை கம்மி பண்ணி நுண்ணுயிரங்கள் அதாவது க்ரோத் ப்ரொமோட்டிங் பாஸ்போபாக்டீரியா, ரைசோபாக்டீரியா, வேம் சொல்லக்கூடியது, சூடோமோனாஸ்ன்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் அதில் போட்டு மக்க வச்சு 15 நாள் மக்க வச்சு அதோட இந்த நம்மளோட வேப்ப எண்ணெய், வேப்ப புண்ணாக்கு பூச்சிகள் அடிக்காமலோ இல்லை வேர்ப்புழுக்கள் அடிக்காமல் இருப்பதற்காக வேப்பம் புண்ணாக்கையும் சேர்த்து இந்த பெல்லட்டை கொண்டு வந்திருக்கோங்க. மட்கிய தென்னை நார்க்கழிவு, தொழு உர கலவை மற்றும் சில நுண்ணூட்ட சத்துக்களை கலந்து உபகரண உதவியுடன் பிஸ்கட் வடிவில் இந்த கலவை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அச்சு 10 சென்டிமீட்டர் அகலம், 3.5 சென்டிமீட்டர் உயரம் கொண்டது. அதன் எடை வெறும் 50 to 60 கிராம் மட்டுமே. இந்த கலவை கட்டியை பாலித்தீன் பையில் வைத்து அதன் மீது 700 மில்லி லிட்டர் நீர் ஊற்றினால் 25 சென்டிமீட்டர் உயரத்துக்கு அக்கலவை உயர்ந்து பாலித்தீன் பைகளை நிரப்பும். அதில் நாற்று விதைகளை நடவு செய்யலாம். நம்ம தயார் பண்ணிருக்கக்கூடிய 25 சென்டிமீட்டர் உயரம் உள்ள இந்த கயர்பித் மிக்சருக்கு 700 ml தண்ணி ஊற்றினா போதும். ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு தாங்குங்க. மண்ணு, மணல் மற்றும் இந்த தொழு உரம் சேர்ந்த கலவைக்கு, நாற்றாங்கால் கலவைக்கு 10 ரூபா 50 காசு ஆகுது. இது தயார் பண்ணுறதுக்கு நமக்கு 3 ரூபா 50 காசு தான் ஆகுது. ஒரு 7 ரூபாயை நம்ம என்ன செய்யலாம், ஒரு நாற்றுக்கு 7 ரூபாயை நம்ம சேமிக்கலாம். பொதுவாக விவசாயிகள் நாற்று நடவுக்கு பாலித்தீன் பைகளில் மண், மணல் மற்றும் தொழு உரம் அடங்கிய கலவையை பயன்படுத்துகின்றனர். அதற்கு பதிலாக இக்கலவையில் நாற்று விதைகளை நடவு செய்தால் 6 மாதங்களுக்கு உரம் போட தேவையில்லை. டெரஸ் கார்டன் சொல்லக்கூட மாடி தோட்டத்துக்கும் மக்கள் வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்க கத்திரி, வெண்டை, அந்த மாதிரி தக்காளி அது போட்டு வச்சு, ஈவன் பசலைக்கீரை, பாலக்கு இந்த மாதிரியான கீரை வகைகளுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பழங்கள் வளர்க்குறதுக்கும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 மாதம் கழித்து நீங்கள் இந்த மெட்டீரியல் இது க்ரோத் கம்மி ஆயிடுச்சுன்னா வெறும் தொழு உரம், பசு சாணத்தை மட்டும் எருவை மட்டும் அதில் ஒரு 100 கிராம் உள்ளே போட்டுட்டிங்கன்னா இன்னும் அடுத்த 6 மாதத்துக்கு அது நல்லா தாங்கு. மிக குறைந்த விலையில் கிடைக்கும் இந்த மரக்கலவை கட்டியை வாங்கி விவசாயிகள் பயனடையலாம்.